ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் காஞ்சக்கப்புறம் 2 வரப்பட்டை 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு வந்து எண்ணெயிலேயே போடணும். இப்போ நீங்கள் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போடுறது அதோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூடு பேஸ்ட்டு நாங்கள் கையில் தான் அளவு எடுத்து போட்டோம். அதுக்கு போட்டக்கப்புறம் அந்த பச்சை மணம் போனக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ நாட்டுக்கோழி, அதுக்கு இந்த அளவெல்லாம் நான் சொல்கிறேன். 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மூடி போட்டு வதங்க விடுங்க. இந்த டைமில் ஒரு பட்டை கிராம் ஏலக்காய்த்தூள் வந்து ஆட் பண்ணணும். பட்டை கிராம் ஏலக்காய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போடுறேன். இது வந்து நல்ல காரமான மிளகாத்தூள். உங்கள் உரப்புக்கு ஏற்றாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும் நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு கறியை இப்போ போட்டுடலாம். நம்ம முதலே வெங்காயத்தில் உப்பு போட்டோம், அதனால் இப்போ கறி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த உப்பு அந்த நல்லா இதில் இறங்கும். ஒருவேளை நீங்கள் வெங்காயத்தில் போடலைன்னா இப்போ வந்து கறியை போட்டுட்டு நாட்டுக்கோழி இந்த இதை போட்டுட்டு உப்பு இப்போ போடணும். எப்போயாவது ஒன் டைம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கறியில் நல்லா உப்பு ஏறும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த கூட்டுத்தூள் இந்த பவுட்ரு வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கங்க. அதை பார்த்து கூட திரித்து வச்சுக்கோங்க. ரெடிமேடாக நம்ம வந்து மசால் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா குழம்புக்கும், மீன் குழம்பு, அதாவது புளிக்குழம்பு கறி குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசால் பவுட்ரை சாம்பாருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் உப்பு அதெல்லாமே இந்த இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த தண்ணிக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா மூடி போட்டு விசில் போட்டுருங்க. போட்டிருக்காங்க. இப்போ வந்து தேங்காய் பாலுக்கு தேவையானதுக்கு நம்ம ஒரு அரை மூடி அளவு தேங்காய் பால் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு விசில் வந்தக்கப்புறம் 10 நிமிஷம் ஹையிலே இருக்கட்டும், 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நல்லா வெந்துடும். நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வேக்காடு தேவைப்படும். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தேங்காய் பால், அதாவது சின்ன மூடியாக இருக்குன்னா அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குடிச்சு பார்த்து தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கறி வெந்திருக்கு. கொதிக்க வச்சுட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா அதை லைட்டாக ஒரு கொதி வரும், ஆஃப் பண்ணிடுங்க. கெட்டி தேங்காய் பால் தான் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தேங்காய் பால் வந்து நான் 1 கப் ஊற்றுறேன். உங்களுக்கு அரை கப் ஊற்றி பாருங்கள். உரப்பு அது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குன்னா இருக்கட்டும். தேவைப்பட்டுச்சுன்னா முழு கப்பையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி லைட்டாக கொதி வரும், ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ கொஞ்சம் நல்லா போடலாம். இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.